English பேசினாலும் தமிழண்டா. Hi Tamilians, welcome to Pharma Tamilians YouTube channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா pharmaceutical jurisprudence. எல்லாரும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல யார்கிட்டயும் ஃபாலோவர்ஸ் அதிகமாக கேட்ட சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா pharmaceutical jurisprudence. எல்லாத்துக்கும் இது ட்ரை சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க, பட் அப்படி இல்லை. இது வந்து லைஃப் ஓரியன்டான சப்ஜெக்ட். இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப லைஃப்பில் எந்த லா அண்ட் ஆக்ட் கீழேயும் மாட்டாமல் வந்து இருக்கிறதுக்கு லா பற்றியும் ஆக்ட் பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா யூனிட் 1 வந்து கவர் பண்ணியிருப்போம். ஷெட்யூல்ஸ் பற்றி பார்த்துருப்போம், பேசிக்ஸ்லாம் பார்த்துருப்போம், தென் இம்போர்ட் ஆஃப் ட்ரக்ஸ் பற்றி பார்த்துருப்போம். இன்றைக்கி மேனுஃபேக்சர் ஆஃப் ட்ரக்ஸ் பற்றி பார்க்கலாம். எனக்கு வந்து டைம் வந்து அவ்வளோ இல்லாதனால உங்களுக்கு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற புக்ஸ்லேருந்து வந்து அப்படியே டீச் பண்ணுங்கள் அப்படின்னு, எங்களுக்கும் ப்ரிப்பேர் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த மாதிரி தான் டீச் பண்ண போகிறோம். இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேனுஃபேக்சரிங் ஆஃப் ட்ரக்ஸ் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வர இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரீச் ஆகும். இதை பார்த்துட்டு மேனுஃபேக்சரிங் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து நீங்கள் கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்கன்னா நான் சொல்கிறத வச்சு எழுதுனீங்கன்னாவே போதும். வந்து உங்களுக்கு ஒரு 95% அந்த இதுலேயே வந்து கவர் ஆகிடும். எல்லா கண்டென்ட்டுமே புரிஞ்சுக்கிட்டு எழுதுங்க, எப்பயும் மக்கப் பண்ணாதீங்க. ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் ட்ரக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இம்போர்ட் பற்றி பார்த்துருப்போம், ஷெட்யூல்ஸ் பற்றி பார்த்துருப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் ட்ரக்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. மேனுஃபேக்சர் அப்படின்னு சொன்னோட்டியே உங்களுக்கு தெரியும் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஆக்ட் கீழே பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் அப்படிங்கிறத எதை சொல்கிறாங்கன்னா மேக்கிங், அதாவது ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், தென் ஆல்டரிங், அதில் வந்து ஏதாவது வந்து ஆல்டர் பண்ணுறதா இருக்கட்டும். ஆர்னமெட்டிங்னா காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் ஆர்னமெட்டிங்னு சொல்லுவோம். தென் ஃபினிஷிங், நம்ம ஃபினிஷ்டு ப்ராடக்டாக இருக்கட்டும், ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பேக் பண்ணுவோம், பேக் பண்ணதுக்கப்புறம் லேபிளிங் பண்ணுவோம், லேபிள் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் வந்து ஏதாவது டிஃபெக்ட் ப்ராடக்டாக இருந்தால் அதை பிரேக் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடுவோம். தென் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது மட்டும் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ட்ரக்ஸில் வராது. ஒருத்தர்கிட்ட மேனுஃபேக்சர் பண்ண ட்ரக்கை வந்து நம்ம வந்து வாங்கி சேல் பண்ணுறதா இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் ட்ரக்ஸ் கீழே தான் வரும். இதோட மேனுஃபேக்சரிங் ஆஃப் ட்ரக்ஸ் அந்த ஆக்ட் கீழே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வரும். மேனுஃபேக்சரிங் ஆஃப் ட்ரக்ஸுக்கு மெயினாக நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரக்கை மேனுஃபேக்சர் பண்ணணும்னா அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, என்விரான்மெண்டல் கண்டிஷன் எப்படி இருக்குது, அந்த பில்டிங் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து மெயினாக வந்து பார்ப்போம். தென் டெக்னிக்கல் மேன் பவர், அங்கே வந்து டெக்னிக்கல் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி ஒரு ஃபார்மசிஸ்ட்டு தான் வந்து மேன் பவர் வந்து மேனிட்டரியாக இருக்கணும். தென் அதில் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் அனலிட்டிக்கல் லெபார்ட்டரி வந்து கன்ஃபார்மாக இருக்கணும். அவங்க வந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். தென் அதுக்கப்புறம் ட்ரக் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன்ஸ் வரப்போ அவங்க வந்து ஒவ்வொரு பேட்சோட சாம்பிளிங்ஸ் வந்து வச்சுருக்க மாதிரி இருக்கணும். இதுதான் மெயினாக வந்து மேனுஃபேக்சரிங் ஆஃப் ட்ரக்ஸோட இது. இப்போ சென்டைன் ட்ரக்ஸ்லாம் வந்து நம்மளால் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது, அதாவது ப்ராகிபிட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் என்னென்ன ட்ரக்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது எந்த ட்ரக்காக இருக்கட்டும், காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும், நம்மளுக்கு மிஸ்பிராண்டடாக இருந்தாவோ, இல்லை அடல்ட்ரேட்டடாக இருந்தாவோ, ஒரு சூப்பர்வியஸாக இருந்தாவோ, இல்லை நம்மளுக்கு வந்து அதோட குவாலிட்டி வந்து ஸ்டாண்டர்டாக இல்லைன்னா அதை நம்ம மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. பேட்டன் ஆர் ப்ராப்பர்ட்டி மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேட்டன் அப்படின்னாவே உங்களுக்கே தெரியும். இது வந்து 20 இயர்ஸ்க்கு வந்து இவங்க ப்ரிப்பேர் பண்ண மெடிசின்ஸ்க்கு வந்து பேட்டன் வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி மெடிசின்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஜென்ரிக் மெடிசின்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ஷெட்டில் ஜே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த டிசீஸ்க்கு வந்து இது வரைக்குமே வந்து எந்த ஒரு மெடிசின்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் அதுக்கானதாக ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஷெட்டில் ஜே ட்ரக்ஸு. தென் அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. சப்போஸ் காஸ்மெட்டிக்ஸாக இருந்துச்சுன்னா அன்சேஃப் ப்ராடக்ட், அதாவது மெர்க்குரி கண்டெய்னிங் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து காஸ்மெட்டிக்ஸில் ஆட் பண்ணக்கூடாது. தென் அதே வந்து சால்சிலிக் ஆசிட் பார்த்திங்கன்னா 40% மேலே யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணும். இந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் பார்த்திங்கன்னா காஸ்மெட்டிக்ஸில் வந்து அதாவது ஹார்ம்ஃபுல் தரதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. தென் அதுக்கப்புறம் ட்ரக்ஸ் ஆர் காஸ்மெட்டிக் இன் கான்ட்ராவிஷன் ஆஃப் த, இப்போ சப்போஸ் நீங்கள் கொடுத்துருக்க ஆக்டுக்கு கீழே ஏதாவது மாறுபட்டு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கிற ட்ரக்ஸோ இல்லை காஸ்மெட்டிக்ஸோ மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக நம்மளுக்கு வந்து இப்போ மேனுஃபேக்சரிங் இதுதான் பண்ணணும். தென் இதெல்லாம் வந்து இது பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சிடிசிஎஸ்ஓ, அதாவது சிடிசிஎஸ்ஓ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக்கோட
ஸ்டாண்டர்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறவங்க தான் பார்த்தீங்கன்னா சிடிசிஎஸ்ஓ அப்படின்னு வந்து சொல்லுவோம். அவங்களுக்கு இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. தென் இவங்களுக்கு கீழே வந்து ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே லைசன்சிங் அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லைசன்சிங் அத்தாரிட்டிஸ் இவங்கெல்லாம் வருவாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ட்ரக் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதா இருக்கட்டும், சேல் பண்ணுறதா இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா இருக்கட்டும், அதோட ட்ரக்கோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது, மெயினாக எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்கும். அந்த கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கப்ப அது குவாலிட்டி அப்படிங்கிறது தான் மெயின். எந்த ஒரு டாக்ஸிக் எஃபெக்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. அதை தான் மெயினாக வந்து பாயிண்ட் ஆஃப் பண்ணுவாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து மிஸ்பிராண்டடாக இருக்கக்கூடாது, தென் அதுக்கப்புறம் சூப்பர்வியஸாக இருக்கக்கூடாது, அல்ட்ரேட்டடாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா அவங்க நிறையா லாஸ் அண்ட் ஆக்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா 2002 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெட்டோக்ளோப்ரோமைட் அப்படிங்கிற ட்ரக்கு கூட வேறு எந்த ட்ரக்கும் காம்பினேஷன் கொடுக்கக்கூடாது, எக்ஸ்பெக்ட் ஆஸ்பிரின் அண்ட் பேராசிட்டமல் தவிர. ஏன்னா மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டாக்ஸிக் எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெட்டோக்ளோப்ரோமைடோட எந்த ஒரு ட்ரக்ஸும் வந்து காம்பினேஷனாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரக்ஸு, அதாவது ஸ்டீராய்ட் ட்ரக்ஸாக இருக்கட்டும், நிறைய ஹார்ம்ஃபுல் தரக்கூடிய ட்ரக்ஸுக்கெலாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ப்ராஹிபிட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் வந்து எப்படி மேனுஃபேக்சர் ஆஃப் ட்ரக்ஸ் பற்றி பார்த்துருப்போம். இதெல்லாம் வந்து ப்ராஹிபிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துருப்போம். தென் இப்போ வந்து மெயினாக என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ட்ரக் வந்து மேனுஃபேக்சர் பண்ணோன்னா என்னென்ன கைண்ட் ஆஃப் லைசன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லோன் லைசன்ஸ், அதுக்கப்புறம் ரீபேக்கிங் லைசன்ஸ், தென் லைசன்ஸ் ஃபார் ஷெட்டில் சி அண்ட் C1 ட்ரக்ஸு, தென் லைசன்ஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஷெட்டில் எக்ஸ் ட்ரக்ஸு, license for manufacturing of other than specified in Schedule C1 drugs, C1 and X drugs. இப்போ ஃபஸ்ட்டு லோன் லைசன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நேம்லேயே டினோட் பண்ணியிருப்பாங்க லோன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த லைசன்ஸ் வந்து அனதர் பர்சன் தான் இருக்கலாம். நாம் இன்னொரு பர்சன்ஸ் வந்து வாங்கி மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக இது பண்ணுற லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லோன் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரீபேக்கிங் லைசன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வேறு எங்கேயோ இருந்து பல்காக வந்து ப்ராடக்டை வாங்கி அதை வந்து கம்மி அதாவது மினி ப்ராடக்டாக வந்து ரீபேக் பண்ணி சேல் பண்ணுவாங்க. இது வந்து ரீபேக்கிங் லைசன்ஸ். இப்போ வந்து சப்போஸ் ஷெட்டில் C1 ட்ரக்ஸ், அதாவது பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் ட்ரக்ஸ்லாம் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்கன்னா அதுக்கான லைசன்ஸ் வந்து. தென் அதுக்கப்புறம் ஷெட்டில் எக்ஸ் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ் அண்ட் நார்கோட்டிக் சப்ஸ்டன்ஸ் இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஷெட்டில் எக்ஸ் ட்ரக்ஸு. தென் ஷெட்டில் C1 அண்ட் எக்ஸ் ட்ரக்ஸ், அதாவது பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் அண்டு சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ் தவிர இருக்கிற மற்ற ட்ரக்ஸுக்கெலாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான லைசன்ஸு. இந்த 3 டைப் கேட்டகரி தான் பார்த்திங்கன்னா ட்ரக்கோட மேனுஃபேக்சரிங் பற்றி வரும். மற்ற ரெண்டும் பார்த்திங்கன்னா லோன் லைசன்ஸ் வந்து நம்ம வேறு ஒரு பர்சனோட லைசன்ஸ் நாம் வாங்கி நாம் வந்து அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறது லோன் லைசன்ஸ். அதே ரீபேக்கிங்னா பல்காக வாங்கி நம்ம வந்து ஷார்ட் ஷார்ட் வந்து நம்ம ரீபேக் பண்ணி இது பண்ணுவோம். இது வந்து ரீபேக்கிங் லைசன்ஸ். இப்போது ஒரு லைசன்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லைசன்சிங் அத்தாரிட்டிகிட்ட வந்து அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணி நம்மளுக்கு ஒரு 3 to 4 monthஸ்க்கு அப்புறம் அந்த இன்ஸ்பெக்ஷன்ஸ் மற்றதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைசன்ஸ் வந்து இஷ்யூ ஆகி வரும். தென் லோன் லைசன்ஸ் பற்றி பார்த்துருப்போம். உங்களுக்கு ஓவர்வியூ தான் இப்போ நான் ஃபுல்லாக சொல்கிறேன். ஏன்னா உள்ளே இருக்க ஃபுல் கான்செப்டும் நான் சொல்லிட்டு இருந்தேன்னா ஃபுல்லாக உங்களுக்கு டைம் ஆகிட்டே இருக்கும். தென் அதுக்கப்புறம் லோன் லைசன்ஸ்னால் என்னன்னு சொன்னேன். இப்போ வந்து நம்ம மற்ற பர்சன்ஸ்க்கு வந்து மற்ற பர்சனோட லைசன்ஸ் வாங்கி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஷெட்டில் எக்ஸ் ட்ரக்ஸை மட்டும் நம்மளால் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது லோன் லைசன்ஸ் மூலிமா. ஷெட்டில் எக்ஸ்னால் என்ன, சைக்கோட்ராஃபிக் ட்ரக்ஸை மட்டும் நம்மளால் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. தென் அதுக்கப்புறம் ரீபேக்கிங் லைசன்ஸ் அப்படிங்கிறப்ப அதாவது ஷெட்டில் C1 நம்மளுக்கு வந்து பயாலஜிக்கல் ப்ராடக்ட் தவிர மற்ற ப்ராடக்ட் மட்டும்தான் நம்மளால் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஏன்னா C1ங்கிறது பயாலஜிக்கல் வேக்சின், சீரா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வரும். அதை நம்ம வந்து ரீபேக்கிங் பண்ண முடியாது. தென் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் 4 years எக்ஸ்பீரியன்ஸ் மேனுஃபேக்சரிங்கோ இல்லை டிஸ்பென்சிங்கோ இல்லை ரீபேக் பண்ணுறதுக்கு 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் ரீபேக்கிங் லைசன்ஸ்க்கே நம்மளால் அப்ளை பண்ண முடியும்.
தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா CNC1 ட்ரக்ஸ், அதாவது பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் ட்ரக்ஸு. இதுக்கு மெயினாக நம்மளுக்கு என்ன பார்ப்பாங்கன்னா, நம்மளுக்கு வந்து அடிக்குவேட் ஸ்பேஸ் இருக்கா, அந்த என்விரான்மெண்டல் கண்டிஷனில் ஏதாவது கண்டாமினேஷன் இருக்கா, அந்த பிளான்ட் எப்படி இருக்குது, அதில் எக்யூப்மெண்ட் பயாலஜிக்கல் ப்ராடக்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட் எல்லாம் இருக்கா, தென் அதுக்கப்புறம் இது வந்து ஜிஎம்பி கைட்லைன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா. ஷெட்யூல் எம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஜிஎம்பி கைட்லைன்ஸ் ஃபார் அலோபதி மெடிசின்ஸ்க்கான ஃபாலோ பண்ணுறது. தென் ஷெட்யூல் M3ங்கிறது வந்து மெடிக்கல் டிவைசஸ்க்கு இது எல்லாம் அவைலபிளாக இருக்கா, அதில் வந்து செப்பரேட்டாக ஒரு லெபார்ட்டரி வச்சுருக்காங்களா. தென் இந்த கல்ச்சர் ஏதாவது வந்து மைக்ரோ ஆர்கானிசம் கல்ச்சர் க்ரோத் இருக்கா அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு ஸ்போர் மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஸ்போர்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். இல்லைன்னா வந்து நம்மளுக்கு நம்ம இருக்கிற அந்த கம்பெனி மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் யூனிட்லேயே வந்து அங்கங்கே நம்ம கல்ச்சர் மீடியா வந்து செட் பண்ணி தென் ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோபயாலஜி லேபில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அதாவது அங்கே இருக்கிற லேப் ஃபெசிலிட்டி மூலிமா செக் பண்ணுவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஷெட்யூல் CNC1 ட்ரக்ஸு. இது நீங்கள் பேசிக்ஸாகவே எழுதலாம், எப்படி வந்து கம்பெனியோட பிளான்ட் எப்படி வந்து இருக்கணும், தென் அதுக்கப்புறம் அதில் வந்து நம்மளுக்கு டெஸ்டிங் யூனிட்ஸ் வந்து இருக்கணும், தென் எந்த ஒரு கண்டாமினேஷனும் ஆகுறது, என்ன பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறதுனால, ஏன்னா ஐவியில் கொடுப்போம், IMல கொடுப்போம், டைரக்ட் பிளட் கான்டாக்டில் கொடுக்கறதுனால எந்த ஒரு கண்டாமினேஷனும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் ஜென்ரலாகவே வந்து எழுதலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஸ்டெரில் எக்ஸ்ட்ரக்ட்ஸ், அதாவது நார்கோட்டிங் ட்ரக்ஸ்லாம் சொல்லுவோம்ல, அதுக்கு எப்படிலாம் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து தனியாக வந்து அதாவது ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னா தனியாக அதுக்கு வந்து வளங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு தனியாக ஒரு வளங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கோட்ராஃபிக் சப்ஸ்டன்ஸ், இந்த நார்கோட்டிக் சப்ஸ்டன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கஞ்சா இந்த இதெல்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் அந்த நார்கோட்டிக் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஓபியம் இந்த மாதிரி மார்ஃபின்ஸ் இந்த மாதிரி கல்டிவேட் பண்ணுவாங்களா. அதுக்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கல்டிவேஷன்ஸ் நடக்குது, யார் இது பண்ணுறாங்க, எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வந்து டாக்குமெண்டேஷனாக இது பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைக்கோட்ராஃபிக் சப்ஸ்டன்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க வந்து டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து, அதாவது லைசன்சிங் அத்தாரிட்டியாக இருக்கட்டும், தென் அதுக்கப்புறம் CDCSOவாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இவங்க எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது, ஏதாவது இல்லீகலாக ஏதோ ஒரு இது பண்ணுறாங்களா அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. தென் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்குமெண்டேஷனில் நம்மளுக்கு வந்து ட்ரக்கோட நேமாக இருக்கட்டும், எவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்க, அதோட க்ளோசிங் டீட்டெயில்ஸ், அதோட பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம என்டர் பண்ணியிருக்க மாதிரி இருக்கணும். ட்ரக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல்க் ப்ராடக்டாக வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது செப்பரேட் ஸ்டோரேஜ் ரூமில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தென் அதை வந்து எவரி வீக், அதாவது 7 days ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து மெயின் மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு வந்து அனுப்புவாங்க. தென் எனக்கு மறந்துருச்சு, இது வந்து மணிப்பூரா சம்திங், எங்கேயாவது மணிப்பூர்னு நினைக்கிறேன். அங்கே வந்து இதோட மெயின் மேனுஃபேக்சரிங் யூனிட், அதாவது இப்போ பல்க் நார்கோட்டிக் ட்ரக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஓபியம் இதெல்லாம் வந்து க்ரூடாக இருக்கும். அந்த க்ரூடை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பவுடர் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணி தென் அதை வந்து ட்ரக்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் எவ்ரி 3 months ஒன்ஸ் வந்து இந்த லைசன்சிங் வந்து ரெனியூ பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் CNC1 ட்ரக்ஸ், அதாவது பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துருப்போம். இதை தவிர வேறு என்ன ட்ரக்ஸ் இருக்கோ அதெல்லாம் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, அதுக்கு அந்த லைசன்ஸ்க்கு வந்து என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி CNC1 ட்ரக்ஸுக்கு பார்த்த மாதிரியே நம்மளுக்கு வந்து லைசன்ஸ் வந்து கிராண்ட் பண்ணுறதுக்கு லைசன்சிங் அத்தாரிட்டிகிட்ட நம்ம இது பண்ணியிருப்போம். லைசன்ஸ் வந்து சப்போஸ் நம்மளுக்கு இஷ்யூ ஆகி கிராண்ட் ஆயிடுச்சுன்னா தென் அதுக்கு வந்து என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இதுக்கான ஒரு ப்ரிஸ்கிரைப்டு ஃபீஸ் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. அதாவது எல்லா லைசன்ஸுக்குமே நம்ம பார்த்திங்கன்னா ப்ரிஸ்கிரைப்டு ஃபீஸ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இதுக்கும் அதே மாதிரி தான் ப்ரிலிம்ஸ் எப்படி இருக்கணும், தென் அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், தென் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கணும், எல்லாமே கண்டாமினேஷன்ஸ் வந்து ஃப்ரீ ஃப்ரம் கண்டாமினேஷனாக இருக்கணும். என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து க்ளீனாக இருக்கணும், கண்டாமினேஷன் இல்லாமல் இருக்கணும். ஒவ்வொரு இதுவும் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு அடிக்குவேட்
ஸ்பேஸ் வந்து அடிக்குவேட் ஸ்பேஸ் இருக்கணும், எக்யூப்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் M3ல வந்து கொடுத்துருப்பாங்க, அதுபடி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ் இருக்கணும். டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஃபார்மசி கிராஜுவேட்டாக இருக்கணும். அவங்க வந்து 6 months ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கணும். தென் அதுக்கப்புறம் இல்லைன்னா கிராஜுவேட் இன் சயின்ஸ், அதாவது கெமிஸ்ட்ரி படித்தவங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இருக்கணும். 3 years வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வந்து ஒர்க் பண்ணவங்களா இருக்கணும். இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷெட்டில் C&X ட்ரக்ஸுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. மெயினாக நம்மளுக்கு எல்லா இதுலேயும் பார்க்குறது என்னென்னா, நம்மளுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் அடிக்குவேட் ஸ்பேஸ் இருக்கணும், அது ப்ரிலிமின்ஸ் பார்ப்போம், அப்புறம் அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்ப்போம். தென் அதுக்கப்புறம் இவங்க நம்மளுக்கு டெக்னிக்கல் ஸ்டாஃப் இருக்காங்களா அப்படிங்கிறது பார்ப்போம். டாக்குமெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அந்த டெக்காஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இதுதான் வந்து மெயினாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ட்ரக் இன்ஸ்பெக்டர் யாராவது வந்தாங்கன்னா அந்த சாம்பிளிங்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற இதுக்கு வந்து சாம்பிளிங்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த இன்ஸ்பெக்ஷன் புக்ஸ்லாம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அது வந்து இன்ஸ்பெக்ஷன் புக்ஸ் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 3 yearsோடது வச்சுருக்கணும். அந்த 3 yearsக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து அதாவது டெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ட்ரக்ஸ்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கா, குவாலிட்டியாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதை எக்ஸாமின் பண்ணுறதா இருக்கட்டும், அனலைசிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இதோட ட்ரக்கோட சாம்பிளிங்ஸ் வந்து நம்மளுக்கு இப்போ லைசன்ஸ் வாங்கணுன்னா ட்ரக்கோட சாம்பிள்ஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். அவங்க வந்து கவர்மெண்ட் அனலிஸ்ட் கொடுத்துட்டு அதை செக் பண்ணி சப்போஸ் நம்மளுக்கு வந்து இது குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா லைசன்சிங் அத்தாரிட்டி வந்து நம்மளுக்கு லைசன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. எக்ஸாமினேஷன் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் இன்ஸ்பெக்டர் தான் போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு இவங்க அந்த சாம்பிள் கலெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ஸ்பேஸ்லாம் பார்க்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் அவங்க தான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. அதுதான் எக்ஸாமினேஷனில் வரும். அந்த டெஸ்ட்டு வந்து நம்ம சாம்பிள் டெஸ்ட் பண்ணுறது. அனலைசிஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் அனலிஸ்ட் வந்து நம்ம பார்த்து ட்ரக் ப்ராடக்ட்டை வந்து பார்த்துட்டு அனலைட் பண்ணிவிட்டு இதில் எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸும் இல்லை, குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இதுக்கும் வந்து பர்டிகுலர் ஃபீஸஸ் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து லைசன்ஸே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நியூ ட்ரக்ஸ் வந்து நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறேன்னா அதுக்கு எப்படிலாம் இது பண்ணணும். இப்போ நியூ ட்ரக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே ஷெட்டில் Y அப்படின்னா கிளினிக்கல் ட்ரையல்ஸை வந்து டினோட் பண்ணும். ஒரு புது ட்ரக்ஸு IND, அதாவது இன்வெஸ்டிகேஷனல் நியூ ட்ரக் வந்து நீங்கள் இது பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நியூ ட்ரக்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளுக்கு மெயினாக தேவைப்படுறது கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணி இருந்தால் நம்ம இந்த நியூ ட்ரக்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணலாம். இதுக்கு வந்து அஃபென்ஸ் ஃபினாலிட்டிஸ், அதாவது நீங்கள் குற்றம் செஞ்சிங்கன்னா அதுக்கான ஃபெனாலிட்டி எவ்வளோ கட்ட போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சர் பண்ணுறது சப்போஸ் சப்ஸ்டாண்டர்ட் ட்ரக்காக இருக்கட்டும், மிஸ்பிராண்டட் ட்ரக்காக இருக்கட்டும், சூப்பர்வியஸ் ட்ரக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த மாதிரி குற்றம் செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சூப்பர்வைஸ் ட்ரக்ஸு, தென் வந்து சூப்பர்வைஸ் ட்ரக்ஸு இல்லை அலர்டேட்டட் ட்ரக்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி யாரோ ஒருத்தர் இறந்துருந்தாங்களோ இல்லை சீரியஸாக வந்து அஃபெக்ட் ஆயிருந்தாங்கன்னா செக்ஷன் 320 IPC படி அவங்களுக்கு வந்து 5 வருஷம் ஜெயில் தண்டனையும் 10,000 ரூபாய் வந்து ஃபைனும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காலங்காலமாக வந்து புக்ஸில் இருக்கிறது. இப்போ ஆக்சுவலாக இருக்கிற ஆக்ட் படி பார்த்திங்கன்னா 10,000ங்கிறது எல்லாத்துக்குமே வந்து கம்மியான காஸ்ட்டு. இப்போ ஃபைன்ஸும் அதிகம், தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆயுள் தண்டனை, ஜெயில் தண்டனையும் அதிகம். தென் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு ட்ரக்கு வந்து மேனுஃபேக்சர் வந்து ஏதாவது லைசன்ஸ் இல்லாமல் வந்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்கன்னா 1 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனையும் 5,000 ரூபா வந்து ஃபைனும். தென் அதுக்கப்புறம் இவங்க கொடுத்துருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு எதிராக நீங்கள் ஏதாவது ட்ரக்கை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிங்கன்னா 1 to 2 வருஷம் ஜெயில் தண்டனையும் ஃபைனும் வந்து போடுவாங்க. சப்போஸ் எந்த ரெக்கார்டை வந்து மிஸ் பண்ணிட்டாவோ இல்லை அவங்க கரெக்டான டீட்டெயில்ஸ் எதுவும் ப்ரொவைட் பண்ணலைன்னா 1 வருஷம் ஜெயில் தண்டனையும் 1000 ரூபா ஃபைனும். தென் மேனுஃபேக்சர் பண்ணுற இதில் வந்து நம்மளுக்கு ஏதாவது இவங்க ஃபால்ஸ் வாரண்ட்டி, இப்போ 1 வருஷம் வாரண்ட்டி, 2 years வாரண்ட்டி வந்து கொடுக்குற ட்ரக்கு வந்து, பட் அது வந்து 1 year எக்ஸ்பீரி டேட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி ஃபால்ஸ் வாரண்ட்டி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு 500 rupees ஃபைன் வந்து போடுவாங்க. தென் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அனலிஸ்ட் வந்து ரிப்போர்ட் பண்ணதை வந்து இவங்க அட்வர்டைஸ் மாதிரி கொடுத்தாங்கன்னா அதில் வந்து 500 rupees வந்து ஃபைன் வந்து போடுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆதி காலமாக வந்து வந்துட்டுருக்க புக்ஸில் இருக்கிற
இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது ஜெயில் தண்டனையும் தென் ஃபைனும். பட் ஆனால் இப்போ கரண்ட்டாக இருக்கிறது இது இல்லை. சரி, ஓகே, பாய் தமிழியன்ஸ். நீங்கள் கேட்டதுக்காக புக்லேயே வந்து எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் அப்படியே வந்து புக்லேயே உங்களுக்கு சொன்னேன். பட் ஆனால் உங்களுக்கு போர்ட் டீச்சிங் பிடிச்சிருக்கா இல்லை நோட்ஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது பிடிச்சிருக்கான்னு நீங்கள் தான் வந்து சொல்லணும். ஓகே, பாய் தமிழ்.